ஐசியூ வார்ட் முன்னாடி 2 பேரண்ட்ஸ் நின்றுட்டு இருந்தாங்க. டாக்டர் வெளியில வந்து, உங்க பொண்ணுக்கு ஒன்றும் இல்லை, அவள் நல்லா இருக்கா, நீங்க ஈவினிங் அவளை கூட்டிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. எத்தனை வாட்டி தான் இதை போட்டு காட்டுவாங்க? இவங்களுக்கு அறிவே இல்லையா? இதை பார்க்குற அந்த ஃபேமிலி எவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்றது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. டிஆர்பிக்காக இதை பண்ணுறாங்க. அவங்க ஒய்ஃப் அவரை சமாதானப்படுறாங்க, அந்த பொண்ணை டிஸ்சார்ஜ் பண்ணுறாங்க. நைட் விக்னேஷ் யோசிச்சுட்டு இருக்காரு, நம்ம குடும்பத்துக்கு என்னதான் ஆச்சு? இந்த மாதிரி அசம்பாவிதத்துக்கு அப்புறம் இனிமேல் நாங்கள் எப்படி வாழ போகிறோம் அப்படின்னு அவர் யோசிக்க ஆரம்பித்தார். அன்னைக்கே என் பொண்ணு ஏதோ எங்ககிட்ட சொல்ல வந்தா அந்த வேன் டிரைவரை பற்றி, நாங்கள் தான் அதை காது கொடுத்து கேட்கல அப்படின்னு விக்னேஷ் புலம்பிட்டு இருந்தாரு. அடுத்த நாள், விக்கி என்ன பண்ற? குளிக்கிறேன். என்ன இன்னைக்கு ஆஃபீஸ் போறியா? ஆமா, 4 நாள் ஆயிடுச்சு, இன்னைக்கு கன்ஃபார்ம் போகணும், நிறைய மீட்டிங்லாம் இருக்கு அப்படின்னு விக்னேஷ் சொல்றாரு. விமலா குழந்தைய நீ ஸ்கூலுக்கு அனுப்பலாமா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு விக்னேஷ், இல்லை இன்னைக்கு வேணாம், கொஞ்ச நாள் போகட்டும், நான் ஸ்கூல்ல கேட்டு ஆன்லைன் கிளாஸ் வாங்குறேன் அப்படின்னு சொல்றாரு.